அனைவருக்கும் வணக்கம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் அஸ்கந்திரா அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் ஹெரலால் அப்படின்ற ஒரு நபர் வந்து கூலி வேலைக்கு போயிட்டுருக்காரு. இவர் வந்து ரெகுலராக கூலி வேலைக்கு போயிட்டு தன்னோட ஃபேமிலியை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. இவருக்கு வந்து அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான் இருக்கார். அப்பாவோட பேர் வந்து முகேஷ்குமார். இவங்க அப்பா வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு. அந்த பொண்ணோட பேர் வந்து பார்லே. மேரேஜ் பண்ணி வச்சதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஹெர்லால் வந்து கூலி வேலைக்கு போய் தன்னோட குடும்பத்தை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையும் பிறக்குது. இந்த ஹெர்லாலுக்கும் இந்த பார்லேக்கும் வந்துட்டு ஒரு குழந்தையும் பிறக்குது. ஃபேமிலியை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. இந்த மாதிரி ஃபேமிலி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஹெர்லால் வந்துட்டு ஏப்ரல் 25, 2021 அன்னைக்கு வழக்கம் போல் வந்து காலையில் கூலி வேலைக்கு கிளம்பி போகிறாரு. போன மனுஷன் வந்து ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாருமே தூங்கிடுறாங்க. தூங்குனதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆயிடுது. அதாவது ஏப்ரல் 26 அதிகாலையில் பார்த்தீங்கன்னா இந்த பார்லே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு சமைச்சிட்ருக்காங்க. சமைச்சிட்டு தன்னோட ஹஸ்பண்டை போயிட்டு எழுப்பி விட்றாங்க. எழுப்பிவிடும்போது அவர் வந்து எழுந்திருக்கவே இல்லை. கிட்ட போயிட்டு தட்டி பார்க்குறாங்க. அப்படி தட்டும்போது கூட ஹஸ்பண்ட் வந்து எழுந்திருக்கவே இல்லை. உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்லாமல் படுத்திருக்காரு. இப்போ தான் இந்த பார்லேக்கு வந்துட்டு சின்னதாக சந்தேகம் வருது. என்ன பண்ணுறாங்கன்னா அவர் மூச்சு விடுறத வந்து கவனித்து பார்க்குறாங்க. எந்த ஒரு மூச்சு விடுற மாதிரி எந்த ஒரு சின்ன சத்தமோ எந்த ஒரு அசைவும் இல்லை பாடியில். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கத்தி கதறி அந்த இடத்துல அழுகிறாங்க. இந்த பார்லேயோட சவுண்டு கேட்டு இந்த முகேஷ்குமார் இருக்கார் இல்லையா, அதாவது இந்த ஹெர்லாலோட அப்பா, அவரும் கிளம்பி இங்கே வர்றாரு. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஓடியாந்து பார்க்குறாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. வந்து பார்க்கும்போது இந்த பார்லே வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இவர் வந்து படுத்த படுக்கையாக இருக்கார். ஸோ உடனடியாக வந்துட்டு அவர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணினாக்கா எந்த ஒரு வாசையும் இல்லை, இறந்து போயிட்டாருங்கிறது கன்ஃபார்மே ஆகுது. இப்போ எல்லா சொந்தக்காரங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அடுத்த கட்ட வேலையாக வந்து அவருக்கு வந்து நல்லடக்கம் பண்ணணுங்கிறக்காக எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அதாவது இவர் வந்து தூக்கத்திலே இறந்து போயிட்டார், தூக்கத்தில் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லபடியாக வந்து ஈவினிங் டயத்தில் இறுதி சடங்கும் நடக்குது. நடந்ததுக்கப்புறம் வந்து அவர் வந்து புதைச்சிட்றாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் சொந்தக்காரங்க எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பார்லே தான் வந்துட்டு தன்னோட குழந்தைகளையும் சரி தன்னோட மாமனாரையும் வந்து பார்த்துக்கக்கூடிய பொறுப்பில் இருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு இறந்த கொஞ்ச நாள்லேயே வந்து வேலைக்கும் போக முடியாது அப்படிங்கிறதுனால வீட்டிலே வந்து சோகமாக வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா சரியாக ஒரு 10 நாள் கழிச்சு, அதாவது மே மாதம் 6 இந்த இறந்து போன இந்த ஹெர்லாலோட தம்பி என்ன பண்ணுறாருன்னா நேராக போலீஸில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, என்னோட அண்ணன் இறந்ததில் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட போலீஸ் வந்துட்டு எப்படி இறந்தார் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்குறாங்க. அதுக்கு இவர் வந்துட்டு இப்போ கடந்த 10 நாளுக்கு முன்னாடி தான் வந்து என்னோட அண்ணன் வந்துட்டு தூக்கத்திலே வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. நாங்களும் வந்து நல்லடக்கம் பண்ணிட்டோம். ஆனால் அதில் வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. ஓகே, ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும்போது ஒரு ஃபோட்டோ வந்து காட்டுறாரு, மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ. அதில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா இந்த இறந்த அந்த ஹெர்லாலோட ஃபோட்டோ இருக்குது. அதாவது லாஸ்ட்டாக புதைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோ இருக்குது. அதில் வந்து அவரோட காதுக்கு பக்கத்தில் வந்துட்டு தீக்காயம் பட்ட மாதிரி இருக்குது. ஸோ இவர் இறந்தது ஹார்ட் அட்டாக்கில், ஆனால் காது ஓரத்தில் வந்து தீக்காயம் இருக்குது. எங்கள் அண்ணி மேலே தான் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இறந்து போன நபரோட தம்பி சொல்லியிருக்காரு. போலீஸும் உடனடியாக எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேராக கிளம்பி அவங்க அண்ணிக்கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்கிறாரு. சொல்லிவிட்டு தாசில்தார் முன்னிலையில் அந்த ஏற்கனவே புதைச்ச பாடி வந்து தோண்டி எடுத்து அந்த ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா பிஎம் பண்ணுறாங்க, அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறந்தது வந்துட்டு இயற்கை மரணம் கிடையாது, ஹார்ட் அட்டாக்ல இறக்கல, இயற்கைக்கு மாறான முறையில் தான் இறந்துருக்காருன்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லிட்டாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அந்த பார்லேயை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு விசாரிக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஆரம்பத்தில் எனக்கு எதுவும் தெரியாதுங்க, என் ஹஸ்பண்ட் வந்து தூக்கத்தில் இறந்து போயிட்டார், நான் காலையில் போய் எழுப்பும்போது தான் அவர் வந்து எழுந்திருக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் அதை ஒத்துக்கவே இல்லை. மறுபடி விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் பல உண்மைகள் பார்த்திங்கன்னா வெளியில் வருது. அதாவது இந்த பார்லேவும் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கல்யாணம் ஆனதுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு இந்த ஹெர்லாலுக்கு வந்துட்டு சரக்கு அடிக்கிற பழக்கம் வருது. அதாவது தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்துட்டு எல்லாம் நிறையா பேர் சரக்கு அடிக்கிறதுனால இவரும் வந்து சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சரக்கு அடிக்கிற பழக்கம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக போய் என்ன ஆகுதுனாக்கா டெய்லி சம்பாதிக்கிற காசை முழுசாகவே வந்து சரக்கு அடிச்சுட்டு வர்றது. வீட்டுக்கும் செலவுக்கு பணம் கொடுக்கறதில்ல. நேராக இங்கே வீட்டுக்கு வந்துட்டு இந்த பார்லையை போட்டு அடிக்கிறது திட்டுறதுன்னு சொல்லி குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் வந்து சண்டையாக இருந்துகிட்ருக்கு. இவங்களும் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வந்து இந்த முகேஷ்குமாரும் பார்த்திங்கன்னா தன்னோட பையனை வந்துட்டு சண்டை போடாரா நீ போடான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. தன்னோட பையனுக்கு மருமகளுக்கும் சண்டை நடக்கும்போதெல்லாம் இவர் தான் வந்துட்டு சமாதானப்படுத்தி வைக்கிறாரு. தன்னோட மருமகளையும் பார்த்திங்கன்னா அமைதியாக இருமா, அவன் வந்து கொஞ்ச நாளில் திருந்திடுவான்னு சொல்லிட்டு மருமகளையும் வந்து ஒரு பக்கம் சமாதானப்படுத்துகிறாரு. தன்னோட பையனே வந்து நீ போய் தூங்குடான்னு சொல்லி அனுப்பி வச்சுறாரு. இந்த மாதிரியே வந்து நாட்கள் போய்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த முகேஷ்குமாருக்கு வந்துட்டு தன்னோட மருமகள் மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது
தன்னோட மருமகளை எப்படியாவது நம்ம அடைஞ்சாகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசையில் இருந்திருக்காரு. இப்போ இந்த முகேஷ் குமாருக்கு சாதகமாக வந்து தன்னோட பையனும் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால மருமகள்கிட்ட ஆறுதல் சொல்லும்போது வேறு விதமாக ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது மருமகள்கிட்ட கொஞ்சம் ஆசை வார்த்தையாக வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இந்த மருமகள் பார்லேவும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டு தான் சரியில்லை, அவர் வந்துட்டு தன்னை போட்டு அடிக்கிறாரு, அதுவும் இல்லாமல் தான் கூட வந்து சந்தோஷமாகவும் இல்லை, மாமனாராவது நம்ம கூட சந்தோஷமாக இருக்காருன்னு சொல்லிட்டு மாமனாரோட ஆசைக்கு இணங்கி 2 பேருமே வந்து ஒன்றா இருக்கிறாங்க. அதாவது அதே வீட்லேயே வந்துட்டு 2 பேரும் வந்து உல்லாசமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இவங்க ரெகுலராக உல்லாசமாக இருக்கும்போது தன்னோட பையன் எப்பெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பி வேலைக்கு போகிறானோ போனதுக்கப்புறம் வந்துட்டு பகல்லே வந்துட்டு மாமனார் மருமகள் 2 பேரும் வந்து உல்லாசமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தையும் தாண்டி இன்னும் என்ன பண்ணுறாங்கனாக்க மாமனார் மருமகள் 2 பேருமே வந்துட்டு இந்த ஹெர்லால் வந்துட்டு வீட்டுக்கு வந்து சரக்கு அடிச்சிட்டு வந்தாருனாக்க தூங்குனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மருமகள் கிளம்பி வந்துடுறாங்க இவரோட ரூமுக்கு. 2 பேரும் வந்துட்டு உல்லாசமாக இருக்கிறது. தன்னோட பையன் தூங்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட உல்லாச வாழ்க்கை ஒரு கட்டத்தை தாண்டி இந்த மாதிரியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன சந்தேகம் வருது. என்ன அப்படின்னாக்க இந்த மருமகளுக்கு, அதாவது இந்த பார்லேக்கு வந்து என்ன டவுட் வருதுன்னா, அதாவது இந்த கள்ள உறவு வந்துட்டு உங்கள் பையனுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாகும். உங்களையும் விட மாட்டான், என்னையும் விட மாட்டான். அதனால் உங்கள் பையன் இருக்க வரைக்கும் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது. இந்த மாதிரி வந்து மறைஞ்சு மட்டும்தான் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் டெய்லியும் சரக்கு அடிச்சுட்டு வந்து இவன் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். இதுக்கெல்லாம் என்ன தான் பண்ணுறது, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட மாமனார்கிட்டே வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட முகேஷ்குமார் என்ன சொல்கிறாருனாக்க, ஓகே நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், என் பையன் வந்துட்டு உயிரோடு இருந்தால் தானே இந்த மாதிரி பிரச்சனைலாம், அவனே இல்லைனாக்கா நம்ம கள்ள உறவுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்காது, உடனேயும் டெய்லி யாரும் போட்டு அடிக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஐடியா கொடுக்குறாரு. இதை கேட்ட பார்லேயும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓகே என் ஹஸ்பண்டை வந்து கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா தூக்க மாத்திரை 2 தூக்க மாத்திரை வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்துட்டு வழக்கம் போல் இவர் என்ன பண்ணுறாருன்னா சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. அதாவது ஏப்ரல் 25 சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இவரோட போதையை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறக்காக அடிக்கடி வந்து இந்த லெமன் ஜூஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரியே லெமன் ஜூஸ் கொடுக்கும்போது அந்த ஜூஸில் வந்துட்டு இந்த 2 தூக்க மாத்திரையும் போட்டு கலந்து கொடுத்துட்றாங்க. இப்போ அதை குடித்த இவர் என்ன பண்ணுறாருன்னா ஹெர்லால் வந்துட்டு போய் தூங்கிடுறாரு. ஆல்ரெடி வந்து ஃபுல் போதையில் இருக்கார். இப்போ வந்து தூக்க மாத்திரையும் கலந்து கொடுத்ததுனால அவர் கிட்டத்தட்ட நிதானமே இல்லாத அளவுக்கு வந்து படுத்து தூங்கிடுறாரு. தூங்குனதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு மேலே இந்த பார்ல என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட மாமனாரை கூட்டிகிட்டு வந்துட்டு இவர் வந்து ஃபுல்லாக தூங்கிட்டாருன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அதாவது இந்த கரண்ட் ஜங்ஷன் பாக்ஸ், அதை எடுத்துகிட்டு வந்து ஒயரை சொருவி இவரோட காதில் வந்து சொருவிடுறாங்க. சொருவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிடுறாங்க. கரண்ட் வந்து இவர் மேலே வந்து ஷாக் அடிக்குது. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே இதே மாதிரியே வந்து ஷாக் அடிச்சிட்ருக்கு. அவர் அந்த இடத்துலேயே வந்து ஹெர்லால் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இறந்துட்டாருன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மாமனார் மருமகள் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க ரூமுக்கு கிளம்பி போகலான்னு சொல்லி மாமனார் கிளம்பி போகிறாரு. ஆனால் இப்போ தான் இந்த மருமகள் பார்லே வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நம்ம இவ்வளோ நாள் வந்துட்டு மறைஞ்சு உல்லாசமாக இருந்தோம், அதான் இப்போ என் ஹஸ்பண்டே இல்லையே, இனிமேல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து அவர் வந்து பெட்டில் இறந்து கிடக்கிறாரு தன்னோட ஹஸ்பண்டு. மாமனார் மருமகள் 2 பேரும் அதே பெட்லேயே வந்து உல்லாசமாக இருக்கிறாங்க. உல்லாசமாக இருந்துட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா பிளானை வந்துட்டு சொன்னபடி வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இவர் மாமனார் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. இந்த மருமகள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயே வெயிட் பண்ணியிருந்துட்டு காலையில் ஆனதுக்கப்புறம் தன்னோட வீட்டு வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்துட்டு நம்ப வைக்கணும், இந்த கொலையை வந்து இயற்கை மரணம் மாதிரி நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட ஹஸ்பண்டை வந்து எழுப்பின மாதிரி எழுப்பிட்டு இவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி இவங்க வந்து பயங்கரமாக கதறி அழுதுருக்காங்க. இந்த கதறல் சத்தம் கேட்டு தான் அக்கம் பக்கத்தில் கூடிய எல்லா மக்களும் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இந்த பார்லே வந்து நினச்சது என்ன அப்படின்னாக்கா, தான் வந்துட்டு தன்னோட மாமனாரோட வந்து எப்போவுமே லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஹஸ்பண்டே வந்து கொலை பண்ண துணிஞ்சிருக்காங்க. என்னதான் வந்து பையன் வந்து குடிகாரனாக இருந்தாலும் அவனை வந்து கொலை பண்ணுற அளவுக்கு எப்படி பெத்த அப்பாவுக்கு என் மனசு வந்ததுன்னு சொல்லி சுத்தமாக தெரியல. அவரும் வந்துட்டு துணிஞ்சு இந்த மாதிரியான காரியத்தை பண்ணியிருக்காரு. ஆனால் 2 பேருமே நினச்சது என்னென்னா, இவர் வந்து ஹார்ட் அட்டாக்லேயே இறந்து போயிட்டாருன்னு சொல்லி ஊர் உலகம் எல்லோரும் நம்பிடுவாங்க, நம்மளும் வந்துட்டு ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி நினச்சி பிளான் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் இறுதி சடங்கில் வந்துட்டு யாரோ ஒருத்தர் எடுத்த ஒரு ஃபோட்டோவால் வந்துட்டு 2 பேருமே வந்து ஈஸியாக மாட்டிக்கிட்டாங்க. எந்த ஒரு இறப்புலையும் உங்களோட சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கட்டும், யாராவது இந்த மாதிரி மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னாக்கா உடனடியாக ஹார்ட் அட்டாக்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட வேண்டாம். உங்களுக்கு ஒரு வேளை சந்தேகம் இருக்குது அப்படின்னாக்க தாராளமாக போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அவங்க வந்துட்டு பாடி எடுத்துகிட்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணினாங்க அப்படின்னாக்க கிளியராக எதனால் இறந்தாங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிடும். இப்போ இந்த கேஸ்லேயே வந்துட்டு அந்த நபர் வந்து ஃபோட்டோ எடுக்காட்டி, ஃபோட்டோ எடுத்தும் இந்த இறந்து போன நபரோட தம்பி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாட்டி இது வந்து ஒரு இயற்கை மரணமாகவே தான் போயிருக்கும். கடைசி வரைக்கும்
இந்த கொலை பண்ண 2 குற்றவாளியை வந்து மாட்டியிருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி இயற்கை மரணம் அப்படிங்கிற பேரில் நடந்த கொலைகள் இன்னும் எத்தனைன்னு தெரியாது. ஏன்னா இது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தது தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் வந்துட்டுருக்கு. கம்ப்ளைண்ட் பண்ணாத கேஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து நிறைய கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கொலை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற பேரில் வந்து கொலையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இறப்பில் அப்படின்னாக்கா தாராளமாக போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட தயக்கமே வேண்டாம். இந்த கேஸில் இந்த மாமனார் மருமகளை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.